பாண்டிச்சேரி, புதுவை அப்படின்னு சொன்னாலே அங்க ஒரு முருகன் இருக்காரு. அந்த முருகன் கோயிலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முருகன் கோயில் வந்துட்டு ஒரு இஸ்லாமியர் கட்டின கோயில். அந்த இஸ்லாமியர் தான் இன்ன வரைக்குமே அந்த கோயிலுக்கு நிறைய எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் சொல்றதோட எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த கோயில்ல போய் நீங்க பாடுறத நாங்களே பார்த்திருக்கோம். நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். மோஸ்ட் ஆஃப் அதிகமா அந்த கோயில்ல தான் பாடியிருக்கீங்க. சோ அந்த கோயில பத்தியும், அந்த கோயில்ல இருக்க நம்ம அப்பன் முருகன், அழகன். சோ முருகா அப்படின்னாவே வந்துட்டு நம்மள தேடி ஓடி வந்துருவாரு முருகன். அவரை பத்தியும் கொஞ்சம் நம்ம மக்களுக்காக சொல்லுங்க. எஸ்பெஷலி அந்த டெம்பிள்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த முருகர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். பாண்டிச்சேரியில நிறைய முருகர் கோயில் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லா கோயிலுக்குமே போவோம். முருகர்னாலே எங்களுக்கு ஃபேவரட் தான். ஆனா அவர் கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் இல்ல ஹாப்பியா இருந்தாலும் எல்லாமே வந்து நாங்க வந்து முருகர்கிட்ட உடனே ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கு அங்க போய் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு இல்ல. நினைச்ச மாத்திரத்திலே முருகா எனக்கு இது வந்து கிடைச்சிருக்கு இன்னைக்கு. எல்லாம் உன்னோட பிளெஸிங் தான். ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு. அப்புறம் எவ்ரி இல்ல டியூஸ்டே அங்க எந்த மாதிரியான முருகன் இருக்காரு? பாலமுருகனா? இல்ல வள்ளி தேவயானையோட நல்ல பெரிய சிலையாவே சிலையாவே இருப்பாரு. ஓகே. அங்க வந்து சஷ்டி வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தியா பண்ணுவாங்க. சோ நாங்கெல்லாம் சஷ்டி விரதம் இருப்போம். 6 நாள் வந்து சாப்பிடாம இருப்போம். 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதம் முடிப்போம். காப்பு கட்டி விரதம் இருப்போம் நாங்க. அந்த முருகன் கோயில்ல என்னென்ன விசேஷங்கள் ரொம்ப விசேஷமா நடக்கும்? இப்போ அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அந்த முருகருடைய பேரே கௌசிகா பாலசுப்ரமணியர் கோயில் தான் அந்த முருகருடைய பேரு. கௌசிகா அப்படிதான் நாங்க எல்லாருமே வந்து முருகரை வந்து அழைப்போம். அங்க இருக்க எல்லாருமே கௌஷிகா அப்படிதான் சொல்லுவாங்க. சாமி தூக்கிட்டு ஊர்வலமோ இல்ல அந்த உற்சவ மூர்த்தி வெளியே போகும்போது ஆடும்போது கௌசிகா கௌசிகா அந்த மாதிரி எல்லாரும் அரோகரா அரோகரா அப்படி சொல்லுவாங்க. நீங்க வந்து கௌஷிகா கௌஷிகா அப்படி சொல்லுவீங்க. ஓகே. அதுவும் இல்லாம சஷ்டி டைம்ல வந்து ரொம்ப பிரசித்தியா நடக்கும். அங்க சூரசம்ஹாரம் நடக்கும். அந்த சூரசம்ஹாரம் அப்போ வந்து முருகர் வந்து அந்த வேல் வாங்குற சமயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டென்ஷனான மூமெண்ட் எல்லாருக்குமே. முருகருக்கு சிக்கல்ல வந்து முருகருக்கு வந்து வேர்க்கும். அதுக்கு அடுத்து இங்க எங்க பாண்டிச்சேரியில கௌசிக முருகர் கோயில்ல முருகருக்கு மட்டும் இல்ல இருக்கிற அந்த செவரு தூண் எல்லா சாமிக்குமே வந்து வேர்க்கும். அதே மாதிரி சாரம்ல வந்து நிஜமாவே வேர்க்குமா? ஆமா.